காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம். ராஜசேகரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நடப்பு நீர்ப்பாசன ஆண்டில் வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்த காரணத்தாலும் காவிரி நதிநீர் பற்றாக்குறை காரணத்தினாலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 30 குழுக்கள் அமைக்கப்பட்டு 298 கிராமங்களில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கள ஆய்வு குழுக்களின் ஆய்வறிக்கைப்படி 22,774 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் பாசன நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற மேட்டூர் அணையிலிருந்து 2 TMC தண்ணீரை திறக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து சற்று முன் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 6600 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் நீர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி சம்பா நெற்பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.